கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கன்மலையானவர் துதிக்கப்படுவீராக. என் ரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீரின் கன்மலை, என் கோட்டை, என் ரட்சகர், என் தேவன். நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், ரட்சண்ய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களை குறித்து இப்போது மிஷனரி பணி சிந்தைகளுக்காக பேசிக் கொண்டிருக்கிறோம். சினர்ஜி இந்தியா மிஷன் என்று அழைக்கப்படுகிற மிஷனரி இயக்கத்தின் சார்பில் உங்களை வாழ்த்துகிறோம். இந்தியாவுக்காக, இன்னும் இயேசுவை அறிந்திராத மக்கள் இனங்களுக்காக, அப்படிப்பட்ட பிராந்தியங்களில் ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களுக்காக ஆண்டவர் செய்கிற இந்த நிகழ்வுகளை இணைத்து வைத்து இதை போலத்தொரு காலத்துக்காக கர்த்தர் நம்மை வாழும் விதங்களை ஏற்பதற்காய் இந்த தியானங்களை மேற்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் திருச்சபை தோன்றிய தினம் அருளப்பட்ட தீர்க்க தரிசனம் அது நிறைவேறுவதாக பேதுரு தன்னுடைய பிரசங்கத்தில் பிரசங்கிக்கிறார். அதை 2வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களில் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. உயிர்த்தெழுந்த பின்பு நடைபெற்ற இந்த முக்கியமான நிகழ்வில் சபை உருவாயிற்று என்று நாம் சரித்திரத்தில் வாசிக்கிறோம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரர், உங்கள் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இந்த மகத்தான நிகழ்வு 800 ஆண்டுகளுக்கு முன்பு யோவேலினால் தீர்க்கமாக உரைக்கப்பட்டது. இப்போது நிறைவேறுகிறது. இதற்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் அருளுகின்ற மிக முக்கியமான ஒரு ஈவு, சபை தரிசனம் காண்கிறது, தரிசனம் கொள்கிறது, பார்வை பெறுகிறது. இந்த பெரும் கிருபையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாகிய அவருடைய அடியவர்களுக்கு தருவதாக வேதவசனம் சொன்னது அப்படியே நிறைவேறுகிறது. எப்படி நிறைவேறுகிறது? மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்கிற ஒரு காட்சி. சூரியன் உதிக்கும் திசை துவங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இருக்கிற மனிதர்கள், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும். இவர்களெல்லாம் கடவுளுடைய வல்லமையான வசனங்கள், கூற்றுக்கள், தரிசனங்கள், இவைகள் நிறைவேறுவதாக ஒரு பார்வையை சபை பெறுகிறது. இப்போதான் சபை பிறந்திருக்கிறது. பிறந்த சபை பெற்றுக்கொண்ட பார்வை எது? இது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். ஊற்றப்படுகின்ற அவருடைய ஆவி, அதை பெற்றுக்கொண்ட மனித இனத்தை தரிசனமாக பார்க்கிறது. எப்படி பார்க்கிறது? சபையில 4 விதமான மனிதர்கள் இருக்காங்க. யாரெல்லாம்? குமாரர், குமாரத்திகள், பிறகு வாலிபர், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க,
தாய்மார்கள், பிறகு ஊழியக்காரர்கள். ஒரு 4 வகையான மனிதர்கள். உங்க சபையை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். என் சபையை நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த 4 பேரை தவிர்த்து வேற யாரேனும் அங்க இருக்காங்களா? இல்ல. அப்படின்னா சபையில் இருக்கிற 4 வகையான சபை அங்கங்கள், சபையின் ஆண்டவரின் அங்கமாகிய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விசுவாசியும் அதுல பங்கு இருக்கிறது. மாம்சமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றும் போது இந்த 4 விதமான மனிதர்களுக்கு பங்கு இருக்கிறது. என்ன பங்கு இருக்கிறது? வசனம் கூறுகிறது, என் ஆவியை ஊற்றும் போது அப்போது என்ன நடக்கிறது? குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள். நீதிமொழிகளில் தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதவசனம் கூறுகிறது. அப்படின்னா தரிசனம் இருக்கிற இடங்களில் மனிதர்கள் சீர் பெறுவார்கள் இல்லையா? தோசையை திருப்பி போட்டா அப்படித்தான். தரிசனம் இல்லாத இடத்துல மனிதர்கள் சீர்கெட்டு போவார்கள். தரிசனம் இருக்கிற இடங்களில் மனிதர்கள் சீர் பெறுவார்கள். இந்தியாவில் தேசத்துக்கான தரிசனம், இனங்களுக்கான தரிசனம், இனமாக மனிதர்கள் வாழ்வதற்கான தரிசனம் ரொம்ப தேவை, மிகுதியாய் தேவை. அத சபையில் இருக்கிற குமாரர் குமாரத்திகள் பெறுகிறார்கள். பிறகு வாலிபர் என்ன செய்றாங்க? தரிசனம் காண்கிறாங்க. அவங்க தீர்க்க தரிசனம், இவங்க தரிசனம். மூப்பர்கள் சொப்பனம், நல்ல பதங்கள், கனவு காண்பது. நம்ம நாட்டில் இந்த கனவை வெகு அழகாக சொல்லி தந்தவர் பழைய குடியரசுத் தலைவர் டாக்டர் அப்துல் கலாம் என்கிற ஒரு தமிழர். அவர் சொல்வாரு, 2020 இந்தியா ஒரு வல்லரசாக நான் கனவு காண்கிறேன் என்று சொன்னார். அதற்கு 4 தேவை: மாணவர் தேவை, ஆசிரியர் தேவை, பெற்றோர் தேவை என்று அவர் தனிப்பட்ட விதத்தில் அவருடைய வேலைகள் எத்தனையோ விதங்கள் இல்லை. விஞ்ஞானி, குடியரசுத் தலைவர். ஆனா இந்த காரியத்தை செய்வதற்காக துடிப்போடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தார். அக்னி சிறகுகள் என்கிற ஒரு புத்தகத்தை படைத்திருந்தார். அதுல தான் இந்த தரிசனத்தை பற்றி எழுதுவார். தரிசனம்னா என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி அதை எழுதுவார். ஒரு காட்சி, அந்த காட்சியை கண்டதற்காக, அதை அடைவதற்கு அத்தனையையும் நான் அதில் குவித்து அதை பெற்றுக்கொள்வதற்காக தூங்காதபடி நான் துரத்தப்படுகிறேன்ல, அதுதான் தரிசனம், அதுதான் கனவு. சொப்பனம் என்று நம்ம சொல்வது என்னன்னா தூங்குவது. நல்ல சாப்பிட்டு சோடா குடித்துட்டு சரிந்து ஆயர்ந்து தூங்கும்போது கனவு வரும், சொப்பனம் வரும். அது அல்ல தரிசனம். இவர் சொல்லுவது தரிசனம், ஒரு காட்சி கண்ட தேசத்துக்காக, இனங்களுக்காக, மனிதர்களுக்காக, அந்த காட்சியை அடைவதற்காக என்னை நான் ஒடுக்கி ஓடுகிறேனே, இயங்குகிறேனே, அதைத்தான் வேதம் காட்சி என்று சொல்கிறது. ஆங்கிலத்தில் என்விஷன் என்று சொல்வார்கள். இந்த 4 சொப்பனம், ஊழியர்களும் ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. இந்த 4 ஒருங்கிணைந்த ஒரு பதம் தரிசனம். இந்த காட்சி இருந்தா குமாரர் குமாரத்திகள். பிள்ளைங்க பாருங்க, 86% அவர்கள் மத்தியிலே செய்யப்படுகின்ற பணிக்கு அடுத்து 80-90 ஆண்டுகள் வலுவிருக்கும் சொல்லுகிறார்கள். அவங்கள சின்ன வயதுல 4 வயது முதல் 14 வயது வரைக்கும் இருக்கிற ஒரு விண்டோ என்று அழைக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு ஜன்னல். 4 வயதிலேயே அவர்களுக்குள்ளாக கடவுளின் ஆளுகை தெரிகிறது. இயல்பான
பரிசுத்தத்துக்கான ஆசை, உண்மைக்கான ஆசை, எழுச்சியோடு வாழ்வதற்கான ஒரு விறுவிறுப்பு அவர்களிலே தோன்றுகிறது. 14 வயது வரைக்கும் வளர்ந்து பெருகுகிறது. குமாரராய் குமாரத்திகளாய் அவர்களுக்குள்ளாக தேவராஜ்யத்தை விதைத்தார். வளர்ந்து பெருகி உலகெங்கும் இருக்கிற திருச்சபைக்கு, ஊழியங்களுக்கு, ஸ்தாபனங்களுக்கு, கல்வி நிறுவனங்களுக்கு, ஆராய்ச்சி கூடங்களுக்கு, தொழில் எல்லைகளுக்கு வல்லுநர்களாக, கடவுளின் மகத்தான பிரதிநிதிகளாக அவர்கள் அனுப்பப்படுகிறார்கள், உருவாக்கப்படுகிறார்கள். என்ன அழகான ஒரு காட்சி. சிறு வயதிலேயே அவர்கள் மத்தியிலேயே செய்து நிறைவேற்ற வேண்டிய பணி. ஆனால் சபை சிறுவர் ஊழியங்களை எப்படி செய்கிறது? பேபி சிட்டிங்காக செய்கிறது. நமக்கு தொந்தரவாக அவர்களை சபைக்குள்ள வைக்கக்கூடாது. ஆகினால மரத்தடிக்கு அனுப்பு, ஓரம் சாடத்துக்கு அவர்களை அனுப்பு, கை கட்டு, வாய் மூடு, சத்தம் போடாதே, ஓடாதே, ஒலி எழுப்பாதே என்று அவர்களை கட்டுப்படுத்தி அவருடைய இயல்பான வாழ்வு முறைகளுக்கு, நெறிமுறைகளுக்கு, இயல்பான தன்மைகளுக்கு முற்றிலும் வித்தியாசமாக நெருக்கி ஒடுக்கி அவர்களை அமுக்கி அவ்வளவு செய்த பிறகும் அவர்களிலே விளைவு 86% வெகு அழகான விதங்களில் அவர்கள் வெளிவருகிறார்கள். உலகெங்கும் இருக்கிற ஊழியங்களுக்கு, சபைகளுக்கு, நிறுவனங்களுக்கு, ஆராய்ச்சி மையங்களுக்கு இங்கு அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பக்தியினால ஆண்டவரின் அளப்பெரிய கிருபையை மாண்பாய், ரட்சிப்பாய், ஒப்பு கொடுத்தலாய் பெற்றுக்கொண்ட சிறுவர் சிறுமியை வளர்ந்த விதங்களில் அவர்கள் ஆண்டவரின் கிருபையை உலகுக்கு அறிவிக்கிறார். வாலிபரை பாருங்க, எத்தனை திறன்! வாழ்வின் குமர பருவத்தில், குன்று பருவத்தில், வளர்ந்த பருவத்தில் திறன்களை வெகு வலுவாக, வல்லமையாக பயன்படுத்துகின்ற வாலிபர்களும் யுவதிகளும் கடவுளால் தரிசனம் கொண்டவர்களாக உருவாக்கப்படுவார்கள் என்றால் அவர்கள் ஆற்றுகின்ற பணிகள் தவிர்த்து ஊழியங்கள், அவர்கள் பங்கேற்பு, அவருடைய வாழ்வு நெறி எத்தனை வளம் நிறைந்ததாக இருக்கும். பெரியவர்கள், ஆண்டவர் அவர்களுக்கு அருள் இருக்கிற பெரும் கிருபைகள், அனுபவங்கள், ஞானங்கள், அறிவு சார்ந்த அனுபவங்கள் வாயிலாக தரிசனத்தை நிறைவேற்றுகிறவர்களாய், கடவுளின் திட்டத்தை இந்த பூமிக்கு அறிவிக்கிறவர்களாய், ஆழ்ந்த சிந்தை கொண்டவர்களாய் வாழ்வதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு அருள் தருகிறார். குமாரத்திகள், வாலிப சகோதரிகள், பெரியவர்கள், தாய்மார்கள் இப்போது இவர்களை பயிற்றுவிப்பதற்காக, இவர்களுக்கு மாதிரி காண்பிப்பதற்காக, இவர்களுக்கு முன்பாக நின்று இவர்களை உருவாக்குவதற்காக ஆண்டவர் அருள இருக்கிற கிருபைகளை அழகான மாதிரி கொண்டு நடத்துகின்ற ஊழியராய், ஊழியக்காரிகளாய் ஆண்டவர் இந்த 4வது இந்த வகுப்பாரை சபையில பயன்படுத்தினா தரிசனம் என்ன? வசனம் கூறுகிறது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்கிற அந்த காட்சிக்காக இந்த 4 பேரும் செயல்படுகிறார்கள். இதை ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரின் கிருபை கொண்டு ஆண்டவரின் வல்லமை பெற்றுக்கொண்ட மக்களினமாய் சபைக்குள்ளாக தருகிறார். இந்த 4 விதமான ஊழியங்களை நிறைவேற்றுவதற்காக, 4 விதமான மக்களை கொண்டு ஆண்டவரின் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக தரிசனம் கொண்டவர்களாக இவர்களை ஆண்டவர் காக்கிறார், கூர்மைப்படுத்துகிறார், வலுப்படுத்துகிறார், வல்லமைப்படுத்துகிறார். ஆண்டவரின் திருத்திட்டத்தை தூரமான காட்சி கொண்டு அந்த காட்சிக்கு ஏற்ற விதத்தில் வாழ்வதற்காய், வளர்வதற்காய், பெருகுவதற்காய்
தரிசனம் கொண்ட ஊழியங்களாய் நின்று நிறைவேற்றுவதற்காய் ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். எத்தனை அழகான ஒரு அழைப்பு இல்லையா? உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட சபையை சந்திப்பதில்லை. ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களில் ஒன்று சபை காட்சி காணும், தரிசனம் கொள்ளும், பார்வை பெறும். அந்த பார்வையை பெற்றுக்கொண்ட மாத்திரத்தில் சபைக்குள்ளாக இருக்கிற அத்தனை அணியினரும், சிறுவர் சிறுமியர், வாலிபர் யுவதிகள், பெரியவர் தாய்மார்கள், ஊழியர் ஊழியக்காரர்கள் எல்லாரும் இந்த தரிசனத்தில் பங்கெடுக்கிறவர்களாக இருப்பார். அப்படிப்பட்ட பெரும் பங்கினை இந்திய தேசத்தில் நிறைவேற்றுவதற்காக சினர்ஜி இந்தியா மிஷன் என்கிற இந்த மிஷனரி இயக்கம் நம்மை அழைக்கிறது. எப்படி? அறிந்திராத மக்களுக்காக அக்கறை கொள்ள. இந்த நற்செய்தி பணி சென்று சேராத எல்லைகள் 2000 தாலுகாக்கள் என்று பேசிக் கொண்டிருக்கிறோம். நுணுக்கமாக ஊழியம் செய்ய எளிமையான மனிதர்களை அவர்கள் எண்ணத்திலேயே கண்டு அவர்களை பயிற்றுவித்து கூர்மைப்படுத்தி வல்லமைப்படுத்தி அவளுக்கு பின்பாக அருகாமையில் இருக்கிற விசுவாச சமூகம், பேர் இயக்கங்களாக இருக்கலாம், சின்ன ஊழியங்களாக இருக்கலாம், பாரம்பரிய சபையாக இருக்கிறான், வல்லமையாக ஆண்டவரை பயன்படுத்திய மக்கள் இயக்கங்களாக இருக்கலாம். யார் அருகாமையில் இருக்கிறார்களோ அவருடைய பாதுகாப்பில், மாதிரியில், அவருடைய நிழலில் நின்று இந்த இளம் தளிர்கள் ஆண்டவரின் ஊழியத்தை செய்து நிறைவேற்றுவதற்காக வாஞ்சித்து நிற்கிறோம். அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் செய்கிற மகத்துவங்களை கண்டு ஆண்டவர் செய்கிற மாண்புக்காக, வல்லமைக்காக, பராக்கிரமத்துக்காக காத்திருந்து அற்புதங்களை அடையாளங்களை செய்ய வாக்குவன்மையை தந்து ஊழிய மாதிரியை கற்றுத்தந்து அவர்களுக்குள்ளாக ஆண்டவர் செய்கிற இந்த கிரியைகளை எஞ்சி செய்ய வேண்டிய எல்லைகளுக்கு அவர்கள் இனங்களிலேயே அவர்கள் இனங்களை நிறைவேற்றிய பின்பு அவர்களுக்கு அருகாமையில் இருக்கிற அவருடைய இனங்களின் இன்னொரு பிரிவில், அந்த பிரிவின் இன்னொரு பிரிவில் என்றெல்லாம் சென்று கோடி கோடியாக வாழுகின்ற நம்முடைய நாட்டின் இந்த மக்களுக்கு இயேசுவை சொல்லுவதற்காக ஆண்டவர் நம்மை தரிசனம் கொண்டு ஊழியம் செய்வதற்காக சபையாக அழைக்கிறார், குடும்பமாக அழைக்கிறார், தனி விசுவாசியாக அழைக்கிறார், தொழில் அதிபர்களாக அழைக்கிறார், ஊழியங்களாக அழைக்கிறார், மக்கள் இயக்கங்களாக அழைக்கிறார். எனக்கு அதிகம் பிரியமான நம்முடைய காலத்தின் மிக அழகான ஆங்கிலேய திருச்சபையின் எழுத்தாளர் இப்படி சொல்லுவார்: பூட்டிய கதவு உயிர்த்தெழுதலின் நாளுக்காக திறக்கப்படுகிறது. சாவை வென்ற முதல் மனித குமாரனாக கிறிஸ்து உயிர்த்தெழுகிறார். மரணத்தை சந்தித்தார், ஜெயிக்கிறார், மரணத்தோடு போராடுகிறார், வென்று மாதிரி காண்பிக்கிறார். மரண கொடுங்கோல் அரசனாக அவனை சூழ வரும்போது அதனை வென்று முறியடிக்கிறார். இவைகளெல்லாம் நிறைவேறும் போது முற்றிலும் மாறிவிடுகிறது. அப்படியே அவர் செயல்பட இன்றைக்கும் துவங்குகிறார். உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு சபையில் புது சிருஷ்டியாய் படைக்கப்படவிருக்கிற புதிய வானத்திற்கு, புதிய பூமிக்கு, புதிய சகாப்தத்திற்கு, புதிய ஆயத்தங்களுக்கு இப்போதே இங்கேயே துவக்கம் நிகழுகிறது. இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த தரிசனம் கொண்டு நம்மை அப்படி ஆக்குமா, அமைக்குமா, கூர்மைப்படுத்துமா, வல்லமைப்படுத்துமா? ஜெபம் செய்வோம். பரமதகப்பனே, அந்த பார்வை கொண்டவர்களாய் எங்கள் சம்பாத்தியத்திற்கு, எங்கள் குடும்பத்திற்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, அவருடைய எதிர்காலத்திற்கு அழகாய் நீ வைத்திருக்கிற காட்சி கண்டவர்களாய், தரிசனம் கொண்டவர்களாய் இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்டு வாழ எங்களை அனுப்பும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லையெங்கும்
எல்லாம் ஒழியணும். எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே எஜமானனே என் இயேசு ராஜனே என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். என் தேச எல்லையெங்கும் அப்பா நீர் ஆள வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும் தேசத்தின்